வெல்கம் டு ஜெம்சி பவுன் ஃபுட்ஸ். சிக்கன் குழம்ப எப்படி பவுன் ஃபுட்ஸின் பாரம்பரிய முறையில் செய்கிறதுன்னு பவுனம்மா நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அதுலேயே சூப்புக்கு வறுவல் எல்லாம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தர போகிறேன். அதையே நீங்கள் பார்த்து பயன்படுத்தி பலன் பெற்றுட்டு 4 பேர்த்தோட பகிர்ந்துக்குங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். எனதருமை குடும்ப உறவுகளை, இப்போ இந்த இடத்துக்கு வர்றதுக்கு மட்டும் 3.5 மணி நேரத்துக்கு மேலே 2 பேரும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். அதையும் லைவில் காண்பிச்சிருக்கிறோம். ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கங்க. இப்போ கேஸை பற்ற வச்சுக்கலாம். ஸோ அவ்வளவு ப்ரிப்பரேஷன் ரெடியாகி ஃபைனல். அதனால தான் ஒரே ஒரு பேர் சிக்கன் குழம்புன்னு மட்டும்தான் டைட்டில் வச்சுருப்பேன். ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கங்க. இதோ சிக்கன் எல்லாம் தயாராக எடுத்து வச்சுருக்கிறோம். ஒவ்வொன்றா எப்படி போகுதுன்னு பாருங்கள். இப்போ இது சிக்கனுக்குன்னு தனியாக வைத்திருக்கக்கூடிய சட்டி. ஸோ இது நாள் வரைக்கும் நம்ம எதில் பயன்படுத்திகிட்டு இருந்தோம்? சாம்பார் மிளகாட்டி வச்ச குழம்புக்கெல்லாம் இல்லை, இது சிக்கனுக்குன்னு தனியாக வைத்திருக்கக்கூடியது. ஸோ மண் சட்டி 580 ரூபாய் இந்த சிக்கனுக்கு வைக்கக்கூடிய மண் சட்டி. தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஸோ சிக்கன் குழம்பு வைக்கல மட்டும்தான் பயன்படுத்துவோம், மற்ற நேரம் பயன்படுத்த மாட்டோம். சரிங்களா? இப்போ அதே மாதிரி எடுங்க. இதோ சிக்கனுக்குன்னு தனி அகப்பை, இது வெஜ்ஜுக்குன்னு தனி அகப்பை. தெரிஞ்சுக்கலாம். நான் வெஜ்ஜு குழம்பு வைக்கலே சொல்லியிருப்பேன். இது வெஜ்ஜுக்கான அகப்பை, இது சிக்கனுக்கான அகப்பை. அஜீரண கோளாறு வருதுன்னு சொல்கிறவங்க, உடல் சூடு வருதுன்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி அகப்பையை பயன்படுத்துங்க. மண் சட்டியை பயன்படுத்தி வைத்தால் மட்டும் பத்தாது, அகப்பை, இந்த அகப்பையை பயன்படுத்தி வைக்கணும். ஸோ மாட்டிடுவோம். தயாராக இருக்குது. தெளிவாக பாருங்கள். ஹீட் ஆயிடுச்சு. இப்போது சின்ன வெங்காயம் முதல்ல அறுத்துருக்குறோம். ஊற்றி இருக்கிறது மரச்ச கிணல்லெண்ணெய். சரிங்களா? ஸ்மால் ஆனியன். ஆரம்பத்தில் நீங்கள் இரும்பு பயன்படுத்துங்க. எந்த இடத்துல அந்த அகப்பையை பயன்படுத்தணும்னு சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் அகப்பையை பயன்படுத்தாதீங்க. தெளிவாக புரிஞ்சுக்கங்க. ஸோ பொறுமையாக இது வரட்டும். அதுக்குள்ளே நம்ம என்னென்ன ப்ராசஸ்ன்னு சொல்லிடுவாங்களா? இப்போ இது வதக்கணதி பவுனம்மா பண்ணுவாங்க. ஸோ இது நம்ம ஒரு முழு கோழியை முழுசாக வாங்கிட்டு வந்து காலையில் சில்லி போட்டாச்சு. இப்போ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்குவமாக வச்சுருக்கிறோம். இன்னி பதப்படுத்தி நம்மளோட மெத்தடில் இப்போ தான் பயன்படுத்த போகிறோம். குழம்புக்குன்னு தனியாக தேர்ந்தெடுத்துருக்குறாங்க, பிரியாணிக்குன்னு தனியாக பிரிச்சுட்டாங்க. அது காலையில் நான் உங்களுக்கு தெளிவாக ஒரு இதுலேயே சொல்லியிருப்பேன். எது இதில், அதாவது அந்த முழு கோழி இந்த இடத்துல கொட்டி உங்களுக்காக தெளிவாக விளக்கியிருப்பேன். என்னென்ன பண்ணணும், எந்தெந்த கறியை எதுக்கு பயன்படுத்தணும்னு சொல்லியிருப்பேன். ஸோ தெளிவாக புரிஞ்சுக்குங்க. அது இது வரைக்கும் பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. அடுத்து இதோ மிளகா கூட்டு. இதே வடச்சட்டியில் முதல்ல என்னென்னமெல்லாம் போட்டு வறுத்துருக்குறோங்கிறத தெரிஞ்சுக்குங்க. முந்தைய லைவில் இருக்குது. ப்ராசஸ் பெருசு, எல்லாத்துலேயும் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அப்படி தயார் பண்ணி அதுவும் இப்போ இங்கே வந்து ரெடியாக இருக்குது. ஸோ குழம்புக்கான ஓகேங்களா? இப்போது அந்த வெங்காயம் நல்லா பொரியுது. ஸோ பொரிஞ்ச உடனே, சரிங்களா, ரொம்ப பொரிய விட்டுறாதீங்க. இப்போ பொரிஞ்ச உடனே இதை வைங்க. இங்கே பாருங்க, மிளகா கூட்டு நம்ம எடுத்துருக்கோம் இல்லைங்களா? இப்போது அந்த வடச்சட்டியில் நல்லா கவனிங்க. மேலே இருக்கிறது ஒரு கலரும், இந்த மிளகா கூட்டு இது நேரம் வரைக்கும் இருந்த இடத்துல ஒரு கலரும் இருக்கும். காரணம் என்னென்னா, இந்த இரும்பு சட்டியை அரித்து எடுத்துருக்கிறது இந்த மிளகா கூட்டு. இப்போ அந்த மிளகா கூட்டோட பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா டார்க் க்ரீன் மாதிரி இருக்கும். இதிலிருந்து அரிச்சு எடுத்துகிட்டு வந்தது இங்கே இருக்குது. ஏற்கனவே பல வீடியோவில் க்ளோஸ் வச்சுட்டேன். சரிங்களா? இப்போ வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ தெளிவாக பார்த்துங்க. இந்த இடத்துல இருக்கிறது டார்க் க்ரீனு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேறு கலரில் இருக்கும். ஸோ எப்படி சொல்லுங்க, வெளிர், சிகப்பு, மஞ்சள் எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க. இது வந்து என்னன்னா அந்த இரும்பு சட்டியை அரிச்சு எடுத்ததுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி மிளகா கூட்டை உள்ளே போடும். சரிங்களா? நீங்கள் எஸ்எஸ்ஸில், ஈயத்தில் இதில் எல்லாம் வச்சுட்டு உடல் சூடு இறங்கலை, சிக்கன் குழம்பு சக்தி சுவையமாக இருக்கல, 3 நாட்கள் வச்சா டேஸ்ட் இல்லைங்கிறதெல்லாம் சொல்லக்கூடாது. பக்குவத்தை கரெக்டாக கடைபிடிங்க. இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல் என்ன தெரியுங்களா? நீங்கள் ஒரு நேரம் சாப்பிட்றக்கே, அதாவது ஒரு நாள் சாப்பிட்றக்கே பயப்படுற சிக்கன் குழம்பு, அதுவும் பிராய்லரை பயன்படுத்தி வைக்கக்கூடிய சிக்கன் குழம்பு 3 நாட்கள். ஏற்கனவே நாங்கள் எடிட்டட் வெர்ஷனில் போட்டாலும் நம்பருக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஸோ அதனால் இதே குழம்பு, இதே சட்டி எத்தனை நாள் பயன்படுத்துகிறோம், சுண்ட அது எப்படி மாறுது,
அந்த சுண்டுன சிக்கன் குழம்புல என்னென்னமெல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு செய்யலாம் பாரம்பரிய முறையில் நம்ம பவுனம்மாவுடைய கைப்பக்குவத்தில். ஸோ வெளியே கிடைக்கிறத விடவும் சூப்பராக ஃபாஸ்ட் ஃபுட்டு செய்யலாம், ஆரோக்கியத்தை பெருக்கிக்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை போட்டுங்க புதியவர்கள். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா தான் மற்றதை பற்றி புரிந்து கொள்ள முடியும். இப்போது சென்டரில் வழக்கம் போல் வெஜ்ஜுக்கு சொன்ன மாதிரி தான் வெடிச்சு புகை வரும்னா அந்த மிளகா கூட்டை விளக்கிட்டு இங்கே பாருங்கள் சொரபானை வர்ற மாதிரி வரும். ஸோ இப்போது இந்த சிக்கனை இதுக்குள்ளே போட்டுடலாம். குழம்புக்கு தான் நம்ம இது பூரா ரெண்டுக்கு இருக்குது. ஓகே, பிரியாணிக்கு தனியாக தானே. வறுவலுக்குமானது உள்ளேயே போடுறோம், தெளிவாக ஞாபகம் வச்சுக்கங்க. இதில் இன்னொரு மிஸ்டேக் என்ன பண்ணிட்டாங்கன்னா தாய் கிழவி இதை வந்து முதல்ல போடக்கூடாது. ஸோ இன்னொரு ஈரல் இங்கே அதை எப்படி மிஸ் பண்ணேன்? இந்த ஈரல் போடக்கூடாது. முதல்ல மூஞ்சி தள்ளிக்க அந்த பக்கம். ஈரல் போடக்கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈரல் போட்டீங்க, நீங்கள் சந்தித்த கேள்வி கேட்ட சகோதரிகளை நீங்கள் சந்தித்த பிரச்சனையெல்லாம் சந்திக்க நேரிடும். ஓகே, முதல்ல போட்டுறாதீங்க. அதுவும் ஈரலை போட்டு பூரா கரைச்சி விட்றாதீங்க. முதல்ல தெளிவாக புரிஞ்சுங்க. இப்போ என்ன பண்ணுறோம்னா இதை வச்சு நம்மளுக்கான ஸ்ட்ரீம் பாயில் கபக் ஏர் டைட் கொஞ்ச நேரத்துக்கு புது சட்டி வெடிச்சிடக்கூடாது, சிம்மில் வைக்கிறோம். சரிங்களா? முதல் முறையாக லைவில் வர்றோம், ரியல் டைமிங் இருக்குது. எதில்? சிக்கன் குழம்புக்காக. பொறுமையாக பார்க்கணும். வெறும் சிக்கன் குழம்பு வைக்கிறது மட்டும் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு இந்த சேனலெல்லாம் செட் ஆகாது, ஓடி போயிருங்க. திரும்ப சொல்கிறேன், கமெண்டில் கேட்டு தேவையெல்லாம் உங்கள் நேரத்தையும் வீணடித்து எங்கள் நேரத்தையும் வீணடிக்காதீங்க. எங்களுடைய நோக்கம் இதில் எப்படி உணவே மருந்தாக தயாரிக்க முடியும், அதுவும் இந்த பிராய்லர் கோழியில் எப்படி பாதிப்பு இல்லாமல் சமைக்கிறதுன்னு நாங்கள் பல வருடங்களாக ஆராய்ச்சி பண்ணி தின்னு உடம்பு பெருத்து அதை குறைக்கிறதுக்கு என்ன ரிஸ்க் எடுத்து மறுபடியும் கண்டுபிடிச்சி மறுபடியும் இது பண்ணி தி பெஸ்ட்டாக ஒரு மெத்தடை நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கிறது உங்களுக்காக வைக்கிறோம். அது சுய விருப்பத்தின் பேரில் உங்களுக்கு தேவைன்னா பயன்படுத்திங்க. ஸோ அதை விளக்கறதுக்கு தகுந்த மாதிரியும் அதோடைய ரியல் டைமிங் ஸ்ட்ரீம் வருது, ஓப்பன் பண்ணிக்கணும். தெரியுதுங்களா? ஏன்னா ஓவராக மூடி வச்சிங்க அப்படின்னா சட்டி வெடிச்சிரும், இரும்பு சட்டி மாதிரியெல்லாம் நிற்காது. ஸோ தெளிவாக புரிந்து கொள்ளணும். இப்போது இந்த கறியோட பக்குவத்துக்கு கரெக்டாக நம்ம 2 ஸ்ட்ரீம் விட்டால் போதுமானது. இங்கே பாருங்களேன், நீங்கள் போடையில் இருந்த கலரை விட அந்த ஸ்ட்ரீமில் வெள்ளை டக்குன்னு அடிக்கும். இங்கே பாருங்கள், இந்த இடமெல்லாம் நீங்கள் போடையில் ட்ரை பண்ணி பார்த்துக்குங்க. இந்த கறி இப்போ வெந்த மாதிரி வெள்ளை அடிச்சிருக்கும். இந்த மிளகா கூட்டில் தான் முதல்ல வேகணும், தண்ணி ஊற்றி வேகக்கூடாது. நல்லா நோட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா செகண்ட் ஸ்ட்ரீம் மறுபடியும் விடுவோம். இது வந்து நம்ம சில்லி சிக்கனுக்கு எப்படி நம்ம ஒரு லிக்விடு தயாரித்து க்ளீன் பண்ணமோ அந்த மாதிரி இல்லை, இது மிளகா கூட்டிலேயே சுற்றி செய்யக்கூடியது. தெளிவாக புரிஞ்சுக்கங்க, மிளகா கூட்டில் சுற்றி செய்யுது. அதுக்கு தகுந்த மாதிரி மிளகா கூட்டை நம்ம எடுத்துருக்கிறோம். அதுக்கு தான் அந்த அயன் சட்டி எங்கேயும் அந்த அம்மா எடுத்துட்டாங்க, பரவாயில்ல. அந்த இரும்பு சட்டியை பயன்படுத்தி செஞ்சது அதுதான். அதை அரிக்க வச்சு அந்த அயன் போலிக்கோடு இது மேலே இன்சுலேட் பண்ணுறான். எதுங்க? முதல்ல இந்த சிக்கன் மேலே, பிராய்லர் கோழி மேலே. புரியுதுங்களா? செறிவூட்டப்பட்ட அரிசி சேர்ந்தால் எப்படி இரும்பு சத்தும் விட்டமின் டியும் கிடைக்குன்னு கவர்மெண்ட் சொல்கிறத நம்புறீங்களோ, நான் அது தப்பு ரைட்டுங்கிறதுக்கெல்லாம் வரல. அதே மாதிரி நான் இப்போ இந்த இரும்பு சட்டியில் அரிச்சு எடுத்து உள்ளே தூக்கி போட்டு இந்த சிக்கன் மேலே ஏற்றுனா அதுவும் அயன் சத்தாக நிறையிறதுங்கிறத நம்பித்தான் ஆகணும். வேணா ட்ரை பண்ணி பாருங்கள். இரும்பு சத்து குறைபாடு உள்ளவங்களுக்கு சிக்கனை இப்படி சமைச்சு இரும்பு சத்து ஏறுதா இல்லையான்னு லேப்லேயே கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துங்க. 1 நாள் 2 நாள் எல்லாம் வாரா எங்களை மாதிரி 3 நாள் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். 48 நாளைக்கு கடைபிடிச்சிட்டு. ஓகே, ஸோ செகண்ட் ஸ்ட்ரீம் வந்து எடுத்துகிட்டு அடுத்த ப்ராசஸ் போகலாம். 3 நாள் வைக்க போகிறேங்க, விளையாட்டுக்கு சொல்லலை. 3 நாள் வைக்க போகிறோம். பக்குவத்தை கரெக்டாக பார்த்துக்குங்க. ஓகே, கீழே பட்டுன்னு சத்தம் வருது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தயாராகிக்கணும். ஏன்னா ஹீட் ஓவர் ஆகி கீழே தீஞ்சிடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ சட்டி நம்மக்கிட்ட பேசும். நீங்கள் சட்டி கூட பேசுகிறத திருப்பி பாஷையை கண்டுபிடிச்சிக்கணும். இல்லைன்னா சட்டி ஜோலி சாச்சிட. தெளிவாக புரிஞ்சுங்க. வருட கணக்கில் எங்களால் சட்டியை பயன்படுத்த முடியும். இப்போ 2 ஸ்ட்ரீமில் வெந்தாச்சு. இப்போ கொடுங்க. ஆட்டாங்கல்ல ஆட்டி எடுத்தப்போ தண்ணி அங்கே நான் தேய்ச்சி எடுக்கிறத காண்பிச்சிருப்பேன். இன்றைக்கு லைவ் பண்ணல, ஏன்னா தொடர்ச்சியாக பண்ணுற வேஸ்ட்டு. 48 நாள் 1 மண்டல் ஒழுக்கத்தப்போ உங்களுக்கு செஞ்சது பூராமே லைவு, முழு லைவு. அதை பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா தெரியும்.
அந்த கொத்தில் இருக்கிறத நம்ம தேய்ச்சி எடுத்துருப்போம். அங்கே இருக்கிற நுண்ணுயிரிகளை கூட்டிகிட்டு வந்து இது கூட பல்கி பெருக வைத்திருக்கிறோம். ஆட்டி எடுத்ததுலேருந்து இப்போ வரைக்கும் சரியாக 1 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. இப்போது அந்த ப்ராசஸான தண்ணி சாதாரண வாட்டரில் ஆட்டாங்கல்ல கழுவி எடுத்த தண்ணி, குடும்ப உறவுகள் ட்ரிபிள் லேயர் வீடியோ தெளிவாக புரிஞ்சுக்கங்க. ப்ராசஸ் பண்ண தண்ணி, நுண்ணுயிரிகளை வளர்த்தெடுத்த தண்ணி. இந்த ஒரு தாட்டி போட்டு கிளறிட்டு இதுக்கப்புறம் இந்த சட்டுகத்துக்கு விடை கொடுத்து விடுவோம். இனி இந்த சட்டுகத்துக்கு இங்கே வேலை இல்லை. இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப தொக்கு மாதிரி கெட்டியாகிற வரைக்கும் இதுக்கு வேலை இல்லை. வாங்க ராசா, இனி இதுதான். தெளிவாக நோட் பண்ணுங்க. இப்போ மறுபடியும் அந்த ஆட்டாங்கல் கழுவுனது 2வது இருக்கிற தண்ணி பார்த்துங்க. 2வது ஆட்டி எடுத்த தண்ணீர் எதுவுமே பியூர் வாட்டர் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கங்க. மிளகா கூட்டு போட்டதுக்கப்புறம் நம்ம பயன்படுத்தினது எதுவுமே சுத்தமான தண்ணீர் அல்ல. ஸோ அற்புதமாக சிக்கனு மிதக்குது ஓடுதுங்கிற மாதிரி ஓடும். சரிங்களா? இப்போ இந்த ப்ராசஸில் வச்சுட்டு உடனே உப்பு போட வேண்டாம். ஒரு கொதி வரட்டும். அந்த தேங்காய் தொட்டி ப்ளஸ் இந்த மூங்கில் நல்லா நோட் பண்ணுங்கள். இந்த தேங்காய் தொட்டியில் உள்ள உவர்ப்பு சுவையும் இந்த மூங்கிலில் உள்ள தைலமும் இறங்கணும். அதற்குத்தான் உள்ளே வைக்கிறேன். நோட் பண்ணிக்கோ. கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் என்ன ப்ராசஸ்ன்னு பாருங்கள். உப்பு போடுறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ப்ரெஷர் இருக்குதுங்கிறவங்களோ அவங்க உப்பு போடாமல் 2 கொதி வந்துட்டு சூப்புக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் உப்பு போடுங்க. மற்றவங்க உப்பை போட்டுட்டும் கூட நீங்கள் எடுத்தாலும் ஒன்றும் தப்பில்லை. ப்ரெஷர் உள்ளவங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. என்ன பண்ணுறீங்கன்னா 2 கொதி வந்ததுக்கப்புறம் 2வது கொதியில் மேலால் சூப்புக்கு எடுத்து வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் உப்பை போட்டு மறுபடியும் வேக வச்சுக்கோங்க. அதில் அவங்களுக்கு தேவையான அளவு ரொம்ப ரொம்ப கம்மியாக, இன்னும் சொல்ல போனால் இந்துப்பு கூட பயன்படுத்துங்க, ஒன்றும் தப்பு இல்லை. சரிங்களா? அந்த சூப்பு குடிக்கிறது மட்டும் தனியாக காட்டுறேன். ஏன்னா ரொம்ப பசிக்குது. 2 இதில் எடுத்துட்டு சூப்பை குடிச்சிட்டு அப்புறம் பிரியாணிக்கு போகும். சரிங்களா? இந்த கிரேவி வச்சு முடிச்சுட்டு சூப்பு குடிக்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிரியாணிக்கு போனோம்னா கரெக்டாக இருக்கும். நல்லா ஜீரணமும் ஆகும். கொதி வர்றதுக்கெல்லாம் லேட் ஆகும். பொறுமையாக இருக்கணும். ரியல் டைமிங் பார்த்துக்குங்க. பவுன் ஃபுட்ஸ் நேயர்களே உங்களையும் தான். சரிங்களா? பெரிய சட்டி, பெரிய குழம்பு, அதாவது நிறைய குழம்பு, வீட்டு கேஸ். சரிங்களா? இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்படி நம்ம பிராய்லர் கோழியில் உங்களுக்கு நல்லதாக சமைத்து காட்டுறதுனால இதை சாப்பிடுங்கிறதுக்கு ப்ரொமோட் பண்ணுறதுக்கான நிகழ்ச்சி அல்ல. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஸோ அப்போ இப்படியெல்லாம் சொல்கிறனால இதில் கெடுதல் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கான நிகழ்ச்சியும் அல்ல. நான் ஒரு சராசரி மனிதன். எனக்கு கறி சாப்பிடணும்னு தோன்றப்போ நான் பிராய்லர் கோழியை தான் வாங்கி சாப்பிட்றேன். எனக்கு நாட்டுக்கோழி பிடிக்காதுங்கிறத தாண்டியும் உண்மையான நாட்டுக்கோழி எனக்கு தேடின வரைக்கும் இல்லை. சரிங்களா? வளர்த்துறவங்ககிட்டருந்து எல்லார் பக்கம் பார்த்தாச்சு. நாட்டுக்கோழி நான் கண்டுபிடித்த, அதாவது நான் ஒன்றும் புதுசாக கண்டுபிடிக்கல, நம்ம பாரம்பரியத்தில் இருக்கிற ஒரிஜினல் நாட்டுக்கோழி எப்படி இருக்குங்கிறத தேடி பார்த்ததில் எனக்கு வளர்த்துற நாட்டுக்கோழி இடங்களுக்கெல்லாம் போனோம். அவங்க போடுற அந்த தீவனம், அவங்க பயன்படுத்துகிற, அதாவது மேய விடுற இடம், இதுகெல்லாம் வந்து பார்த்துட்டு அதுக்கு நம்ம பிராய்லர் கோழியை சாப்பிட்டுக்கலான்னு நான் வந்துட்டேன். ஸோ பார்க்குறவங்கள நீங்கள் யாராச்சும் முழுக்க நம்ம பாரம்பரியத்தில் ராகி, கம்பு, சோளம், எந்த ஒரு நோய்க்கும் ஒரு சின்ன மருந்து கூட கடையில் வாங்கி அந்த கோழிக்கு கொடுக்காமல் வளர்த்தணும். அப்படி இருக்கிறவங்க கூப்பிடுங்க, உங்களை நம்ம தொடர்பு கொண்டு பேசலாம். சரிங்களா? ஏன்னா நான் பார்த்த இடத்துகளில் முக்கால்வாசி அந்த கோழிக்கு சீக்கிரம் லொடுக்குன்னு போய் இங்கிலீஷ் மெடிசின் அந்த கால்நடை மருந்தை தான் வாங்கிட்டு வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ அப்புறம் அந்த மருந்தை பயன்படுத்தி அது நாட்டு ரகமாக இருந்தேன்னா, டுபாக்கூர் ரகமாக இருந்தேன்னா அதுக்கு இதிலே வந்துக்கலாம். காசையும் கொடுத்து கடிநாய் விலைக்கு வாங்குகிற வேலையை நம்மளுக்கு எதுக்கு எங்கள் பாட்டன் சொல்லுவார். புரியுதுங்களா? ஸோ 600 ரூபா 1 கிலோ. இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கிற 2 கிலோவுக்கு 1.25 கிலோவுக்கு 1200 ரூபா பண்ணணும்.
இதுக்கு பண்ணுற ப்ராசஸுக்கான செலவுகளை கணக்கு பார்த்தீங்கன்னா 2 பேர் உள்ள வீட்டுக்கு 3 நாளைக்கு சுண்ட வச்ச குழம்பு செய்யணும்னா 2200 வேணும். சில்லி, சூப்பு, பிரியாணி, வறுவல், அதுக்கப்புறம் பரோட்டா, சிக்கன் பரோட்டா, முட்டை பரோட்டா, முட்டை கலக்கி, இதெல்லாம் சேர்த்து சொல்கிறேன் நான் 3 நாளைக்கு. ஸோ தேவையில்லாமல் ஒன்று நானாக கண்டுபிடிச்சி, அதாவது எனக்கு கிடச்சி அதை வளர்த்துறது என் கண்ணு முன்னாடி நானாக வளர்த்தி அது இயற்கையாக நோயிலிருந்து அதுவாக மீண்டு வெளியே வந்ததுன்னா அந்த கோழி நான் சாப்பிடுவேன். இல்லைன்னா அதுக்கு நான் இதுக்கே வந்துடுவேன். இது என் லைஃப் ஸ்டைலில் நான் சொல்கிறேன். ஏன்னா இங்கே நல்லது பாரம்பரியங்கிற பேரில் இங்கே பல பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. அதில் ஒரு புதிய மார்க்கெட்டையே உருவாக்கி ஓட்டிகிட்டு இருக்கானுங்க கார்பரேட்டுகள். நிறைய பளபளப்பான கடைகள், பெரிய பெரிய கடைகள், நாட்டு பொருட்கள், ஆர்கானிக் பொருட்கள் அதுலேயும் உள்ளே பூந்து ஆடிட்டு இருக்கிறாங்க. சின்ன சின்ன ஆளுங்க கீரையை வச்சு இதையை வச்சு நாட்டு ரகமாக விற்கிறவங்கெல்லாம் வெளியே அந்தளவுக்கு பிக்கப் ஆகிறது இல்லை. ஸோ தெளிவாக புரிஞ்சுக்குங்க, இங்கே நாட்டு ரகம்னு மறுபடியும் அதில் உள்ள ஆளுங்க வந்தாச்சு. ஸோ உங்களுக்கு அதில் இல்லையப்பா நான் பார்க்குற கடையிலெல்லாம் நல்லா தான் இருக்குதுன்னு நீங்கள் உறுதிப்படுத்தினா நீங்கள் சாப்பிடுங்க. நான் என்னுடைய அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். என் பகுதியில் எந்த நாட்டு ரகமும் இல்லை, சரிங்களா? அப்படி நாட்டு ரகம் வச்சு வளர்த்துறவனும் இங்கிலீஷ் மெடிசனு அந்த இலுமினாட்டி அந்த கார்பரேட் ஸ்டைலில் உள்ள மருந்துகளை வாங்கி பயன்படுத்துகிறாங்க. நல்லா புரிஞ்சுங்க, வியாபாரம் வந்துட்டாலே அதில் 99.9% தில்லாலங்கடி வேலை வந்துடுது. ஸோ அதுக்கு தான் நம்ம தற்சார்பு சுயசார்பு வாழ்க்கையை எடுக்க சொல்கிறோம். திரும்ப திரும்ப சொல்கிறேன். நுரை கட்டுது, நல்லா பாருங்கள், நுரை கட்டுது. இப்போ ஒரு கொதி இதில் அப்படியே அடுத்தது கொதிக்கும். அந்த கொதிச்சதுக்கப்புறம் மறுபடியும் கிளறி விட்டு இன்னொரு கொதி. ஸோ 2 கொதி வந்ததுக்கப்புறம் அந்த மேலால் ஒன்று நிற்கும். இதில் கொழுப்போடு எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். எதுலைங்க? இந்த சிக்கனில். நல்லா புரிஞ்சுக்குங்க, கொழுப்போடு எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். சிக்கனில், பிராய்லர் கோழியில் கொழுப்பு நோட் பண்ணுங்கள். ஸோ அந்த கொழுப்பு எப்படி மேலே நிற்கும், நம்ம ஊற்றின கொழுப்பும் எப்படி மேலே நிற்கும், அதிலிருந்து எப்படி எடுக்கிறோங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி சூப் எடுத்தீங்கன்னா சளி, மூக்கடப்பு பட்டாசாக இருக்கும். நான் இந்த ஒரு மண்டல ஒழுக்கத்தில் தான் தூதுவளையை பிடிச்சி தொங்குவனே ஒழிய மற்றபடி அந்த வருடத்தில் 48 நாளை தவிர மற்றதெல்லாம் சளி வந்தால் முதல்ல நான் தொடர்றது சிக்கனாக தான் இருக்கும், சரிங்களா? என் லைஃப் ஸ்டைலில் உங்களுக்கு நீங்கள் உடனே சிக்கன் சாப்பிடுங்கன்னு சொல்ல வரல. நான் சிக்கன் மூலியமாக தான் என்ன பண்ணிக்குவேன், என்னோடய சளியை போக்கிக்குவேன். தூதுவளையை எந்நேரம் சமையலில் இதோ இந்த மாதிரி பொடிகளாக வச்சுருந்து பயன்படுத்திக்குவேன். ஸோ அதனால் நான் அது தூதுவளை, ரசம் இதெல்லாம் செஞ்சுக்கிறது இல்லை. ஒரு மண்டல ஒழுக்கத்தில் நம்ம சிக்கன் எடுக்க முடியாது, முட்டையை பயன்படுத்த முடியாதுங்கிறனால நம்ம என்ன பண்ணோம், செடியிலிருந்து பிடிங்கி உங்களுக்கு காண்பிச்சிருக்கிறோம். அந்த 48 நாளைக்கான ஃபுல் ப்ரோக்ராம் இருக்குது. இது வரைக்கும் பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. உங்களுக்காக இந்த தொப்பையை 8 இன்ச் 48 நாளில் 8 இன்ச்சு குறைச்சிருக்கிற இந்த தொப்பையை சாதாரணமாக இல்லை, சரிங்களா? இன்றைய நாள் காலை உங்களுக்கு 5 மணிக்கு 5:30க்கு அளந்து லைவ்லேயே காண்பிச்சிருக்கிறேன். இந்த மார்கழி ஒன்றுக்கு வர்றதுக்கு முன்னாடி லைவ்லேயே அளந்து, பௌர்ணமாவும் இருப்பாங்க, லைவ்லேயே அளந்து என்னுடைய தொப்பையுடைய அளவு 41 இன்ச், இன்னைக்கு 33, 8 இன்ச்சு நான் குறைச்சிருக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே எடுத்தால் என்னுடைய எமர்ஜென்சி எனர்ஜியில் ஓவராக கை வைக்கிற மாதிரி ஆயிரும். இந்த சைடு இருக்கணும். அந்த கொழுப்பு உயிரையே பாதுகாக்கக்கூடிய கொழுப்பு. அதை ஒரு வேளை எடுத்து ஃபுல்லாக ஃப்ளாட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சைடெல்லாம் திடீரென்ற எமர்ஜென்சியில் ஏதாவது வந்ததுன்னா நம்ம மேனேஜ் பண்ணுற அளவுக்குலாம் பணக்காரன் கிடையாது. ஸோ அந்த ரிச்சாக சேச்சுரேட்டட் ஃபேட்டு, மோனோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டெல்லாம் உடனடியாக கை லெவலில் எடுத்துக்கிறதுக்கெல்லாம் பணம் வசதியெல்லாம் இல்லாதனால அது இருக்கட்டும் அப்படின்னு நம்ம விட்டு வச்சுருக்கோம். ஸோ அதனால தான் விட்டு வச்ச மூலையே எடுக்க முடியாமல் தெளிவாக புரிஞ்சுங்க. இன்னும் வரலை, வர்றதுக்கு லேட் ஆகும். ஏன் மூடி ஏர் டைட் வச்சு சூடு பண்ணலன்னு தெளிவாக புரிஞ்சுங்க. சட்டி தாங்காது. எவ்வளோ குவாலிட்டியாக சட்டி வாங்கினீங்கனாலும் சரி, ஏர் டைட் வச்சு ஹீட் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே நேராக வெடுப்புட்டுரும், பூரா ஒழுகிடும். பல இதில் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். விறகடுப்பில் செஞ்சாலுமே அந்த பிரச்சனை வரும். ஏன்னா நீராவி எவ்வளோ பவர்ஃபுல்லானதுன்னு தெரியும். ஏன்னா ஒரு ரயில் புகை வண்டியவே இயக்கக்கூடிய கெப்பாசிட்டி நீராவிக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் ஏமாத்துறோம், பிச்சு எடுத்துரும். சவுண்டு நோட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடம் துடிக்க ஆரம்பிக்குது, தெளிவாக பாருங்கள். இதுவே முதல் கொதியாக வச்சுக்கலாம். ஓவராக இன்னி டைம் இழுத்துட்டே போயிடும். இங்கே பாருங்கள், ஆவி வருது, தெளிவாக பாருங்கள், ஓகேங்களா? முதல் கொதி
முதல் கொதி. காய் அரை வேக்காடுக்கு மேலே வந்துருச்சு. காயினே வருது பாருங்க, கறி. ஓகேங்களா? சிக்கன் எச்சில் ஊறுகிறது மக்கள். எங்கள் ஆத்தாவோட கை பக்குவத்தில் பார்த்து. சரிங்களா? அப்படியே அரை வேக்காடுக்கு தாண்டியாச்சு. ஸோ இன்னொரு கொதி வந்ததுன்னா ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இன்னொரு கொதி நல்லா வந்தால் தான் நம்ம எடுக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். ஸோ இப்போ இந்த உவர்ப்பு சுவை உள்ளே இருக்கும், இன்னி இருக்காவும் உவர்ப்பு சுவையை வெளியே எடுக்கணும். ஸோ அப்படி வச்சா வேகாது, அதாவது டைம் ஓவராக இழுக்குது. ஸோ ஏர் டைட் சீக்கிரம் வர வைக்கிறதுக்காக நீங்கள் இப்படி வைக்காதீங்க. நம்மளுக்கு அளவு தெரியும், கரெக்டாக அதை பிளான் பண்ணி எடுத்துருவோம். நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ஜோலி சுத்தமாயிரும். ஜோலி சுத்தம்னா சட்டி போயிடும். சரிங்களா? மூட்டு வலிக்கு தீர்வு கேட்ட எனது அருமை சகோதரி அக்காவே, என்ன கேட்டீங்க? மூட்டு வலிக்கு சொன்னதுக்கு முடக்கத்தானெல்லாம் கீரையை வச்செல்லாம் யாருப்பா இந்த காலத்தில் சாப்பிட்றான், வேறு ஏதாச்சும் சொல்லப்பான்னு கேட்டிங்களா? இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல பலன் தரும். அதுக்கு முன்னாடி குரு வித்தை பயிற்சி ஒரு மண்டல ஒழுக்கத்தில் செய்து காண்பித்திருப்பேன். வார்ம் அப்னு ஆரோக்கியமான வாழ்வுக்கான 1200 மூச்சு பயிற்சியை முடிச்சுட்டு அதை தொடர்ந்து வார்ம் அப் பயிற்சி இருக்கும். அந்த வார்ம் அப் பயிற்சியில் மூட்டுக்கு மட்டுமே ஜெம்சி மார்ஷியல் ஆர்ட்ஸ்னு ஒரு இன்ட்ரோ கொடுத்து போட்டிருப்பேன். ஒரு காலில் நின்றுட்டு பண்ணுறது, 2 காலில் நின்று பண்ணுறது, குனிஞ்சு பெண்டு பண்ணிட்டு பண்ணுறது, காலை அகட்டி வச்சுட்டு பண்ணுறது, ஹிப் ரொட்டேஷன் வரைக்கும் பண்ணதை தெளிவாக பண்ணிவிட்டு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் மலம் ஜலம் யூரின் லெட்டினெல்லாம் சுத்தமாக கழிச்சிட்டு தண்ணியை குடித்து பிளட்டோட விஸ்காசிட்டியை நீர்த்து போக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பயிற்சியை செய்து பாருங்கள். அதற்கு முன்னாடி முடிந்தால் நடைப்பயிற்சி இல்லை அந்த ஆரோக்கியமான வாழ்வுக்கான 1200 மூச்சு பயிற்சியில் ஒரு 3 செட்டு, 3 விரல், ஒரு விரலுக்கு 122 மூச்சு, 1 2 3 விரலுக்கு பண்ணிவிட்டு அந்த மூட்டு பயிற்சியை செய்துட்டு இதை எடுங்க. அந்த மாதிரி நின்ன இடத்துலையே ரன்னிங்கோட பண்ண முடியல அப்படின்னா நின்றுட்டு காலை மட்டுமே லைட்டாக தூக்கிட்டு பண்ணுங்கள். அங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், பண்ண முடியாதவங்க இப்படி கூட பண்ணுங்கன்னு. ஸோ அவங்க அந்த பயிற்சியை செய்துட்டு இப்போ வைக்கிற இந்த குழம்ப 3 நாட்களுக்கு எடுத்து பாருங்கள். இப்போ வச்ச உடனே பூரா அதில் உள்ளது இறங்கி கிடைக்காது, சுண்டணும். சுன்றதை விட நுண்ணுயிரி உருவாகணும். நம்ம இதுக்குள்ளே பிடிச்சி ஊற்றணும். பார்த்தீங்களா? ஆட்டாங்கல்லிருந்து பூரா தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்தது. நீங்கள் ஒன்று கேட்கலாம், பூரா கொதிக்க வச்சா செத்து போயிருமேன்னு. ஆமாம், செத்து போயிடும். குளிர் வச்சா மறுபடியும் உசுறு வரும். ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா காற்றுல இருக்கிற கிருமியும் வந்து அதில் உட்காரும். ஸோ அது மூலிமா திரும்பியும் அது உயிர் பெறும், சாகும், திரும்ப வரும், சாகும், திரும்ப வரும், சாகும், திரும்ப வரும். ஸோ அதை தெளிவாக புரிஞ்சுக்குங்க. அலங்காமல் எடுத்து பார்த்துருவோங்களா? இன்னி கொஞ்சம் வரும். முதல் கொதி வந்தாச்சு. கண்ணாடி டம்ளர் எடுத்துகிட்டு வந்துடுமா. சூப்பையும் அப்படியே அடிச்சிருவோம் லைனில். சரிங்களா? இதில் எடுத்து வச்சுட்டு 2 நாளைக்கு சூப்பு குடிப்போம். நல்லா புரிஞ்சுங்க. சூப்புமே 2 நாள் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க மாட்டோம். ஸோ இதுலேயும் எடுத்து வச்சுட்டு, அம்மா இதில் அந்த கறியோட இது இருக்குமா, கழுவிடுமா. இந்த கறி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தண்ணி இருக்குது அந்த ரத்த இதுகளோட. ஸோ அதை வந்து நம்ம கழுவணும். அதை கழுவிட்டு அதில் எடுத்து ஊற்றி வச்சுட்டு மறுபடியும் அதை வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா சூடு பண்ணுறது கரண்ட் அடுப்பு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இண்டக்ஷன் ஸ்டவ். அந்த ஸ்டவ்லேயே நம்ம சூடு பண்ணிக்க முடியும். அதில் சூடு பண்ணிட்டு நம்ம அடுத்த நாளைக்கு மறுபடியும் மதிப்பு கூட்டி நம்ம குடிக்கலாம். இன்று ஒரு வேளை, நாளை ஒரு வேளை, 2 வேளை. சளி இருக்குதோ இல்லையோ இதில் இருக்கிறத விதவிதமாக பயன்படுத்தணும். எப்படின்னா, ஓவராக நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா, ஓவராக ஹீட்டானால் ஓவராக வெந்தால் சத்து வீணாயிரும், அதானு கேட்குறீங்கள. அதை போக்குறதுக்கு தான் முன்னோர்கள் அந்த பக்குவமாக வெந்தப்போ வெளியே எடுத்து சூப்பு, அதில் ஒரு சத்தையை அதாவது அதில் இருக்கிற சத்தை பயன்படுத்து, அதுக்கப்புறம் குழம்புல நல்லா வெந்ததுக்கப்புறம் பயன்படுத்து, அதிலிருந்து வெளியே எடுத்து மதிப்பு கூட்டி வறுவல் பண்ணி பயன்படுத்து. சரிங்களா? அதுக்கப்புறம் 2 நாள் சுண்டை வச்சு உண்ணி நல்லா கரைஞ்சி உள்ளே இறங்க விட்டு அதையும் பயன்படுத்து. ஒரே ஒரு கறியை எத்தனை பரிமாணத்தில் நம்ம பயன்படுத்துகிறோங்கிறது தெளிவாக பாருங்கள். இப்போ எடுக்கிறது அரை வேக்காடு தண்ணி, அதுதான் சூப்பு. நல்லா புரிஞ்சுக்குங்க. சூப்புங்கிறது சாதாரணமாக ஒரு டிஷ்ஷாக நினச்சிடாதீங்க, சும்மா பொழுதுபோக்குக்காக குடிக்கிறதுன்னு நினச்சிடாதீங்க. சூப்பு வெஜிடேரியனில் செஞ்சாலும் அசைவத்தில் செஞ்சாலும் கொதி வரப்போகுது. வெஜிடேரியனில் செஞ்சாலும் அசைவத்தில் செஞ்சாலும்
என்ன பர்பஸ்னா அரை வேக்காடில் அதில் சக்திகள் பெரிய அளவில் இழக்காமல் எடுக்கிறதுக்காக தான் அந்த சூப்புங்கிறது ஒன்று. எஸ்பெஷலி மென்று சாப்பிட முடியாதவங்க, பல் இல்லாதவங்க, நோய்வாய்ப்பட்டு மீண்டவங்க, புரியுதுங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த சூப்பு வடிவில் கொடுத்து பாருங்கள். காய்கறிகளை பயன்படுத்தினாலும் சரி, நம்ம சொல்கிற மாதிரி தானிய பொடிகளை பயன்படுத்தினாலும் சரி, நம்ம சொல்கிற மாதிரி மூலிகை பொடிகளை பயன்படுத்தினாலும் சரி, இந்த மாதிரி அசைவத்திலிருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வெளியெடுத்தாலும் சரி. ஸோ அதையெல்லாம் எப்படி பயன்படுத்தணும்? நீங்கள் அரை வேக்காடு அதில் உள்ளதை எடுத்து இந்த நோய்வாய்ப்பட்டவங்க, பல்லே இருக்காது, 70 வயசு 80 வயசில் உள்ள ஒரு பாட்டிக்கு, ஒரு தாத்தாக்கு எப்படி நம்ம மூட்டுக்கு ஆன விஷயத்தை கொடுப்பீங்க? வந்தாச்சு 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 சொன்னாங்க. ஸோ இந்த லைட்டாக வர்றப்பவே டெட் ஸ்விம்முக்கு கொண்டு போயிடணும். ஃபுல்லாக தலைப்புலன்னு கொதிக்க விடக்கூடாது. அப்படி விட்டிங்கன்னா ஓவராக வெந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ 2வது கொதி, மொதல் கொதியுமே இந்த அளவுக்கு வந்திருக்கும். ஸோ இப்போ வர்றப்ப இங்கே பாருங்களேன், எதுவும் பண்ணாமல் இங்கே பாருங்கள், அப்படியே உள்ளே விட்டு அந்த ஃபஸ்ட்டு என்னடா குழம்புக்கு நிறையா தண்ணி ஊற்றுனேன்னு பார்த்தீங்கல்ல, இதுக்காகத்தான். 1 அடுத்து அந்த மிளகா கூட்டெல்லாம் அதிகமாக வராமல் இருக்கிறதுக்காக, சரிங்களா? நாங்களும் இப்போ உப்பு போடலை, நல்லா நோட் பண்ணிக்கங்க. 2 3. ஓகே, 2 நாளைக்கானது 3 அகப்பை. ஓகேங்களா? இப்போ இதை புரட்டி விடுங்க. கடவுளே, எச்சிலை கட்டுப்படுத்து. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை மூடி இப்போ மறுபடியும் கொதிக்க விடுவோம். இது வாட்டுன்னு கொதிக்கட்டும். இதை ப்ராசஸ் பண்ணிடலாங்களா? அந்த இதை கொடுங்கம்மா. பழைய சோறு இதெல்லாம் குடிச்சு அதே டம்ளர் தான். ஸோ ஃபீல் பண்ணாதீங்க, இதில் இன்னும் ப்ராசஸ் இருக்குது, மறந்துடாதீங்க. நல்லா இதெல்லாம் நிறையா இழுக்கும், சரிங்களா? ஸோ அதனால் வர பசியில் இருக்கிறவங்களா, ஸோ டம்ளர் சுடுமா, நீங்கள் அங்கே போய் உட்காந்து பொறுமையாக குடிங்க. நீங்கள் மக்கள்கிட்ட சேஸ் மட்டும் நான் அடிக்கிற வரைக்கும் கலங்காமல் வச்சுருங்க. ஓகே, நல்லா ஃபுல்லாக எடுத்தாச்சு. நாளைக்கு அளவாக அதை வந்து டைல்யூட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இன்னொரு வேலை செய்யணும். என்னன்னா, வெறும் இதை சாப்பிட்டா செட் ஆகாது. அந்த கூட அந்த கண்டுக்கு ஒரு துண்டு என்ன துண்டாக இருக்கணும், இந்த மாதிரி துண்டாக இருக்கணும். அந்த எலும்பு மஜ்ஜை இதோடு இருக்கு இல்லைங்களா? ஸோ இதை எடுத்து பவுனம்மாக்கு, ஐயோ அது ரொம்ப பெருசாக இருக்கே, சரி பரவாயில்ல, இதில் விட்டுருவோம். இதில் போட்டு நான் எடுத்து கொடுத்துட்றேன். பவுனம்மாக்கு வந்து பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி ரொம்ப பெருசாக இருக்குது, அது உள்ளே ஊற்றுனாலே இதாகிடும். இதுதான் பவுனம்மாக்கு கரெக்டானது. ஸோ என்ன பண்ணிடலாமா, பவுனம்மா குடிச்சிட்டு மறுபடியும் எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? இப்போ உள்ளே போட்டால் ஒன்றும் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இதில் இருந்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் என்ன பண்ணலான்னா, இதை அங்கே தள்ளி வச்சுருவோம். இது உள்ளே போட்டு இனி கொதிக்கட்டும். உப்பு போடலை. ஸோ என்ன பண்ணணும், முதல்ல இதற்கான உப்பு 1 2 2.5 சிட்டிகை இதுக்கு தேவை. ஓகேங்களா? பவுனம்மாக்கு கடைசியில் நம்மளை திட்டிடும். ஏன்னா இதெல்லாம் சூப்பெல்லாம் வந்து குழம்பு மாதிரி போடக்கூடாது. உங்களுக்கு தேவையானது போடுங்க. ரொம்ப கம்மியுமா, அதுக்காக ரொம்ப கம்மியாக கூடாது. இப்போ பவுனம்மாக்கு அவங்க கையாலேயே போட்டுக்கிட்டாங்க. ஸோ இப்போ பவுனம்மா கையில் மேலே பிடிங்க, ஒன்றும் இல்லை, மேலே மட்டும் பிடிங்க, நான் கீழே பிடிக்கிறேன், நீங்கள் மேலே வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ உப்பு போட்டாச்சுங்களா? மெயினாக அடுத்து இங்கே பாருங்கள், குறுமிளகு 2 சிட்டிகை, 1 சிட்டிகை, 1 சிட்டிகை அவங்களுக்கு,
எனக்கு 2 சிட்டிகை. ஓகேங்களா? கலக்கிட்டு இப்போ சேஸ் சூப்பில் சேஸு சாப்பிடுங்க மக்களை. ஸோ பசி காலையிலேருந்து ரொம்ப சிக்கன் 65 சாப்பிட்டதோட சரி, இன்னி வேறு எதுவுமே சாப்பிடல. தவம் இருக்கிறோம். எதற்காக? பிரியாணிக்காகவும் இந்த குழம்புக்காகவும். இது இருக்கையில் வேறு எது கொடுத்தாலும் மைண்டு செட் ஆகாது சாப்பிட்றதுக்கு. ஸோ இது அடுத்தது கொதித்து வந்தது உப்பை போட்டு இறக்கிடுவோம். அப்புறம் வறுவலுக்கு தனி நிகழ்ச்சியாக வர்றோம். இதிலிருந்து தான் வறுவல் செய்ய போகிறோம். அது எப்படின்னு தெளிவாக பாருங்கள். இந்த லைவை கட் பண்ணிக்கலாம். நேயர்களே வாங்க, நீங்களும் குடிக்கலாம் சூப்பு. அருமையாக 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கு. வழக்கம் போல் சொல்லி முடிங்க. எல்லோரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். நான் உங்கள் பவுனம்மா. நன்றி, வணக்கம். வணக்கம் மக்களை.